ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு யம்மி த டயட். என்னோட கட்டிங் டயட்டில் இருக்க பிரேக்ஃபாஸ்ட் மீலை பார்ப்போம். நம்ம நட்ஸ் ஏன் சேர்க்குறோன்னா குட் ஃபேட்டுக்காக நம்ம பாடி ஜாயின்ஸுக்கு மசில்ஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்கும். அதனால இந்த நட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த பால் அது கூட சேர்த்து கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் இப்பயே போட்டுருங்க. நட்ஸை இப்போ ஏன் போட்டோன்னா பாயில் ஆகும், கொஞ்சம் அரோமா நல்லா அரோமா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஓட்ஸை சினமன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சினமன் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். சினமன் பவுடர் வந்து நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலை கம்மி பண்ணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு கம்மியானோன்னே கீழே வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு. இதில் நான் வந்து வே ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் வே ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரோட்டீனுக்காக வெஜிடேரியன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு 10-15 மினிட்ஸ். ப்ரோட்டீன் பவுடர் இல்லை, ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 எக்ஸ் எடுத்துங்க. 1 ஹோல் எக்கும் 3 எக் ஒயிட்ஸும் எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ 10-15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். மில்க் எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ ஓட்ஸ் மீல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இங்கே ஒரு ஹாஃப் பனானா டைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் டயட்டில் இது ஒன் ஆஃப் த மீல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க.